ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தந்தூரி அவன் இல்லாமல் எப்படி நம்ம அடுப்பில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1/2 kg சிக்கன் இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி பீஸாக பெரிய பெரிய பீஸாக எடுத்துருக்கிறேன். தந்தூரி மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கெஷூர் மேதி, பட்டர், உப்பு, லெமன் ஜூஸ், மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட தந்தூரி மசாலா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 லெமனோடது, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் உருக்குனது 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா கோட்டிங் ஆகும். கெஷூர் மேதி 1 டீஸ்பூன் நல்லா கசக்கி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 8 hours அப்படியே வச்சிடணும். அப்போ தான் நல்லா மசாலாலாம் இந்த சிக்கனில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 hours ஆகுது இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படி இருக்கட்டும். இப்போ 8 hours ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா ஊறி சிக்கன் நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பேனில் பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு நல்லா பட்டர் உருகினோன்னே நம்ம இந்த பீஸ் ஒவ்வொரு பீஸாக அதில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பட்டரில் இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் இந்த தந்தூரி சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பட்டர் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 minutes ஆன பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தந்தூரி சிக்கனோட ஃப்ளேவர் வர்றதுக்காக இப்போ நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு சார்கோலை நல்லா கங்கில் வச்சுட்டு அது மேலே வச்சு நம்ம நெய் 1 டீஸ்பூன் விட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அந்த சிக்கனில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மோக் வரும்போது நல்லா டைட்டாக மூடி ஒரு 3 minutes அப்படியே விட்டுடலாம். 3 minutes ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கங்கெல்லாம் நல்லா அணைஞ்சிருச்சு. நல்லா சிக்கன்லேயும் நல்ல ஃப்ளேவர் இறங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை இன்னும் ஒரு 2 minutes அப்படியே திருப்பி விட்டுட்டு நமக்கு ரெடி ஆயிரும் சிக்கனு. பாருங்கள், சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவு குக் ஆனால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் இல்லாமல் எப்படி நம்ம அடுப்பில் தந்தூரி சிக்கன் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.